நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். வணக்கம் திரு துரைகருணா. அதாவது இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடு, இதனை தொடர்ந்து இது அரசியலா ஆன்மீகமா, இதுல அரசியல் நோக்கம் இல்லாம இல்ல, இது போன்ற பார்வைகள் எல்லாம் கேள்விகளாக தொடர்ந்து இருக்கிறது. மற்றொரு புறம் அதிமுக இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க? ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதனை தொடர்ந்து நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மகிட்ட தெரிவிச்சது என்ன அப்படின்னா, நாங்க வாழ்த்து தானே தெரிவிச்சிருக்கோம், ஆதரவு எங்க தெரிவிச்சோம், நாங்க ஏதாவது உதவி பண்ணியிருந்து அப்படின்னா நீங்க ஆதரவுன்னு சொல்லலாம், ஆனா நாங்க வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல அவங்க நின்னுக்கிறாங்க. ஸோ அவங்களோட இந்த மாதிரியான ஒரு நகர்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒரு வெளிப்படையான ஆதரவு அப்படின்றதையும் அவங்க சொல்லலை, ஆனா இல்லைன்றதையும் சொல்லலை, அதாவது மதில் மேல் போன மாதிரி இப்படி நின்னுக்கிறாங்க. ஸோ இது போன்ற பாஜகவினுடைய நடவடிக்கைகள் இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கோ? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்பதுல நம்ம மக்கள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த விழாக்கள் நடத்துவது, திருவிழாக்கள் நடத்துவது, தெய்வ வழிபாடுகள் நடத்துவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மிக சிறப்பு. எல்லா முருகன் திருத்தலங்களிலும் இன்னும் போனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு, எல்லா அம்மன் கோவில்கள்லையும் குலதெய்வ வழிபாடுகள்லையும் இருப்பாங்க. அவர்கள் எல்லோருமே இந்துக்கள் தான். ஆனால் இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கிற திரு பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் ஒருபோதும் தந்ததில்லை என்பதுதான் கலை யதார்த்தம். நம்ம பல தேர்தல்களில் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த முருகன் மாநாடு என்பது அரசியலுக்காக என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் மூலமாக அரசியல் ஆதாயமும் பெற முடியாது என்பது அவர்களுக்குமே நன்றாக தெரியும். ஆனால் முருக பக்தி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட இந்துக்கள் அனைவருமே முருகன் மீதான ஒரு தீவிர ஈடுபாடு, பக்தி இருக்கிறது. உதாரணத்துக்கு அன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு 10 நிமிடத்துல பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் திரண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். எந்த அமைப்போ எந்த கட்சியினரோ திரட்டாம வந்த முருகன் மீது ஈடுபாடு கொண்டு வந்த பக்தர்கள் கூட்டம். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் முருகன் மீதும் முருகனை போற்றுகிற இந்துக்கள் மீதும் நாம் ஒரு துவேஷமான நிலைப்பாடை கொண்டிருக்கிறோம் என்கிற பொதுவெளி விமர்சனத்தை உடைப்பதற்காக தான் அவங்களே முருகன் மாநாட்டை மிகச் சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப அதை இன்றைக்கு இந்து முன்னணி கையில் எடுத்திருக்கிறது. இந்து முன்னணி ஆகட்டும், இந்து மக்கள் கட்சி ஆகட்டும், பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளாகட்டும், அவர்கள் இந்து கடவுள்களை போற்றுவாங்க. விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், திருப்பதி குடையாகட்டும், அத்தனையுமே போற்றுவார்கள். அதனுடைய நீட்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும். முருக கடவுள் மாநாடு என்பதை அதனுடைய நீட்சியாக இந்த இந்து மக்களை போற்றுகின்ற, இந்து கடவுள்களை போற்றுகின்ற அமைப்புகள், கட்சிகள் அதன் பாணியில இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் உடன்பாடு கொண்டு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழல். எனவே அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை நிச்சயமாக 100% சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். நீங்க ஒரு நிகழ்வுக்கு வாழ்த்து என்கிற பொழுது அந்த வாழ்த்துக்குள்ள ஒரு வரவேற்பு இருக்குல்ல, அப்ப அவங்களுமே இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகமே கிட்டத்தட்ட 80% திமுகவில் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொன்னதும், திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறவர்களுடைய தெய்வ வழிபாடுகளும் நம்ம கண்டறிந்தது தான். நம்ம அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த கடவுளர்கள் ஆன்மீக செயல்கள் எதிராக பேசுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நிச்சயமா இருக்கும் என்பதை உணர்ந்துதான் இந்த செயலை கூட முருகன் மாநாடு கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினர் எடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே இதுல அரசியலில் முழுக்க முழுக்க ஆன்மீக உணர்வோடு காலமெல்லாம் இந்த இந்துக்களுடைய கடவுள்களை போற்றுகிற இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, சங் பரிவார், RSS, பாஜக போன்ற கட்சிகள் அதனுடைய நீட்சியாக தான். நீங்க வட மாநிலங்கள்ல பார்த்திருப்போம், பல்வேறு விதமான திருவிழாக்கள், ஆன்மீக நிகழ்வுகளை கொண்டாடுவார்கள். அதன் அடிப்படையில தமிழகத்திலையும் முருக கடவுளுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கு அறுபடை வீடுகள் மட்டுமல்ல, எங்கெல்லாம் முருகனுடைய திருக்கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கில் சென்று வழிபடுகிறார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்துவது என்பது அவர்களுடைய நோக்கம், எண்ணம். அதிலே நம்ம அரசியல் பார்வையை புகுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை சகோதரி.
நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.